ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் திருப்பதி திருமலைக்கு வந்தால் மேலே எப்படி ரூம் புக் பண்ணுறது தான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் இப்போ பார்க்குறது சிஆர்ஓ ஆஃபீஸ் பஸ் ஸ்டாப்பு பக்கத்துலேயே இருக்கும். ஸோ இந்த பில்டிங்க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது ரயில்வே ஆஃபீஸ் கவுண்ட்ரு, ஆன்லைன் புக் பண்ணுறது ட்ரெயினுக்கு அந்த ஆஃபீஸு. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் டீ ஸ்டால் இருக்கும். ஸோ க்ரீன் கலரில் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் இருக்க பில்டிங் தான் சிஆர்ஓ ஆஃபீஸ். இந்த சிஆர்ஓ ஆஃபீஸ் கீழே தான் வந்து ரூம் புக் பண்ணுற இடம் இருக்குது. ஓகேங்களா? இந்த சிஆர் ஆஃபீஸில் வந்து நீங்கள் எதுவும் காசுலாம் பே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் உங்கள் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இல்லை ஒரிஜினல் ஃபோன் நம்பர், எத்தனை பேர் தங்குறீங்க அப்படின்னு மட்டும் சொல்லிட்டா போதும். அவங்க ரிசிப்ட் கொடுப்பாங்க. நீங்கள் எதுவும் காசு கட்ட தேவையில்லை. உங்களுக்கு எங்கே ரூம் அலோகேட் ஆகிருக்கோ அங்கே போய்ட்டு அந்த ரிசிப்ட் காப்பி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு காப்பி கொடுத்து எவ்வளோ சார்ஜ் அவங்க அங்கே கலெக்ட் பண்ணி சாவி கொடுத்துருவோம். அங்கே போய்ட்டு நீங்கள் ரூம் எடுத்துக்கலாம். ஸோ இந்த லைன் இருக்குதுல்ல, இதில் கூட்டம் இருந்தால் லைனில் நிற்கணும். காலியாக இருந்தால் நீங்கள் பாருங்கள் டேரெக்டாக உள்ளே போயிட்டிங்கன்னா ஒருத்தர் போகிறாரு பார்த்தீங்களா, அவர் ரூம் எடுக்க தான் போகிறாரு புக் பண்ணுறதுக்கு. ஸோ உள்ளே போயிட்டு நான் சொன்ன மாதிரி ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ஒரிஜினல் ரெண்டுத்தில் எதுவும் ஒன்று எடுத்துகிட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபோன் நம்பர், எத்தனை பேர் தாங்க போகிறீங்க அது மட்டும் சொல்லிவிட்டு அந்த ரிசிப்ட் கொடுப்போம். அந்த ரிசிப்ட் எடுத்துகிட்டு மேலே வந்துடுங்க. இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் வந்து ஏபிஆர் கவுண்டர். ஸோ நம்ம ஆன்லைனில் புக் பண்ணுறோம் பார்த்தீங்களா ரூமு, ஸோ அதுக்கும் இதுக்குள்ளே தான் அந்த ஆஃபீஸ் இருக்கும். ஸோ இந்த ரிசிப்டில் ஏபின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த நம்பரில் ஏ பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அது வந்து 50 ரூபா 100 ரூபா ரூமுக்கான ஏல சீரீஸில் வரும், அந்த ரிசிப்டில் இருக்கும். பின்றதுன்னா 500 1000 கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருக்கவங்களுக்கு அந்த நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஏபிஆருக்குள்ளே போனீங்கன்னா ஒரு பெரிய டிஸ்பிளே வச்சுருப்பாங்க. நம்மளுக்கு இருக்கிற ரிசிப்டில் நம்ம நம்பர் வந்துடுச்சுன்னா அங்கேயே வந்து இந்த மாதிரி பெரிய டிஸ்பிளேயில் நம்ம நம்பர் வந்துடுச்சு அப்படின்னா அதே இடத்துல ஏடிஎம் மிஷின் மாதிரி ஒன்று இருக்கும். சரிங்களா? அந்த கியூஆர் கோடை அதில் ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணிங்கன்னா எங்கே நம்மளுக்கு ரூம் அலோகேட் ஆகிருக்குன்னு காட்டிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன டப்பு பாக்ஸ் மாதிரி கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஸ்கேன் பண்ணிங்கன்னா மேலே எங்கே அலோகேட் ஆகிருக்கு காட்டிடும். ஸோ அங்கே போய் நீங்கள் ரூமோட கீ எல்லாமே வாங்கிக்கலாம். அங்கே போய்ட்டு பேவும் அங்கே பே பண்ணிட்டிங்கன்னா அவங்க கீ கொடுத்துருவாங்க. சின்ன சின்ன கூடாரமாக இருக்கும், அங்கே வந்து சாவி கலெக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இதுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் போனால் இதான் ஏபிஆர் கொண்டு ஆன்லைன் புக்கிங் ரிசிப்ட். இந்த கியூஆர் கோடு என்ன, நம்மளுக்கு ரூம் அலோகேட் ஆகிருக்குல்ல, அதுக்கு வழி தெரியாதவங்க இந்த கியூஆர் ஸ்கேன் பண்ணால் வழி காட்டிடும். ஸோ இது என்ன பில்டிங் கேட்டிங்கன்னா, நம்ம ஃப்ரீ மீல்ஸு, இது மீல்ஸ் இல்லை, சாம்பார் சாதம் தயிர் சாதம் கொடுக்குற இடம், மீல்ஸ் கிடையாது. ஸோ இது எங்கன்னா பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டு இந்த பில்டிங் இருக்கும். நேராக உள்ளே போயிட்டு டவுனில் இறங்குங்க. டவுன் எண்டு எங்கே முடியுதோ அங்கே தான் இந்த ஃப்ரீ சாப்பாடு கொடுக்குறாங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.